ஸோ இதுதான் வந்து என்னுடைய எமர்ஜென்சி கிட். ஸோ இதில் எனக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் நான் வந்து வச்சுருப்பேன். ஆக்சுவலாக இப்போதைக்கு நான் இதை தான் வந்து கேரி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு பிளான் இருக்குது செப்பரேட்டாக வந்து மேக்கப் கிட் தனியாகவும் அண்ட் அதர் எசென்ஷியல் திங்ஸ் அது தனியாகவும் பேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் ஸ்டில் இதுதான் வந்து என்னுடைய எமர்ஜென்சி கிட்டாக இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேனோ அதை மட்டும் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரோட்டானிக்ஸோட ட்ராவல் கிட்டு தான். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் சார்ஜர் வயர்ஸும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு இஜெக்டருமே சேர்ந்து வந்துடும். இதில் ஒரு சிம் அஸ் வெல் ஆஸ் ஒரு எஸ்டி கார்டு இதில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்லாட்டும் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் இது ஒன்று நான் வந்து வச்சுருக்கேன். ஒரு வேளை எமர்ஜென்சிக்கு எனக்கு எங்கேயாவது சார்ஜ் போடணும் அப்படின்னா எனக்கு இது வந்து ஹேண்டியாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நான் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து இந்த பேக்குள்ளே நான் வச்சுட்டேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு மெடிக்கல் கிட்டு மாதிரி நான் வச்சுருக்கேன். எனக்கு எப்போ என்ன ப்ராப்ளம்னாலும் எனக்கு வந்து இந்த விக்ஸோட வேப்பர் ராப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ பேராசிட்டமால் நான் எல்லா டைமும் எடுக்க மாட்டேன். பட் ஸ்டில் எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. அதனால நான் வேறு எதுவும் இன்க்ளூட் பண்ணல. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெடிசன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு குட்டி ஏர்டைட் கவருக்குள்ளே வந்து போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். தனியாக செப்பரேட்டாக மெடிசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இது 2 மட்டும் தான் கேரி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா எனக்கு சப்போஸ் இந்த பெரிய பேக் எடுத்துகிட்டு போக முடியல, என் ஸ்லிங் பேக் தான் வந்து நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு அதுக்குள்ளே ஒரு எமர்ஜென்சி கிட்டு வந்து வேணும். ஸோ இது வந்து ஒரு மினி எமர்ஜென்சி கிட்டுன்னு சொல்லலாம். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி டைம் போகும்போது மட்டும் நான் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மினி எமர்ஜென்சி கிட். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டி லைனர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து முன்னாடி ஹேர்ஸ் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு தேவையான 2 கிளிப்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி நார்மலாக எனக்கு தேவைப்படுற ஒரு கிளிப் அது வந்து ஒரு பேர் இருக்குது. ஒரு ஹேர் பேண்ட், ஒரு இது வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேப் ஒன்று மட்டும் இருக்குது. ஒரு பின்னூசி, ஆக்சுவலி 2 இருக்கும். பட் இதில் ஒன்று எங்கேயோ நான் யூஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டேன். ஸோ 2 பின்னூசி எப்போவுமே வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரே ஒரு சேஃப்டி பின் இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு பொட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பொட்டு வைக்கிற பர்சன் கிடையாது. பட் சம்டைம்ஸ் எனக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கோ இல்லை ஏதாவது அக்கேஷ்னலாக வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு தோணுச்சுன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எது அந்த டைம் எமர்ஜென்சியாக தேவைப்படுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்து நார்மலாக ஒரு கேர்ளுக்கு டெய்லி பேசிஸில் நெசசரியாக தேவைப்படுற ஒரு பொருள். ஸோ அதனால் இதை வந்து நான் செப்பரேட்டாக வந்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா லாக்மியோட ப்ரௌன் எக்ஸ்ப்ரெஸோ. இது வந்து எந்த டைம் போட்டாலுமே எனக்கு நல்லாயிருக்கும். எந்த மாதிரியான அவுட்ஃபிட் போட்டாலுமே எனக்கு இது சூட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இது வச்சுருக்கேன். வித்தவுட் லிப் லைனர் என்னால் இது யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்களும் வந்து சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லிப் லைனர் இல்லாமல் உங்கள் ஃபேஸுக்கு வந்து எது வந்து சூட் ஆகுதோ அது மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஜல் எனக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு மெயினான ஒரு ப்ராடக்ட் டெய்லி பேஸிஸில் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா காஜல் அண்ட் லிப்ஸ்டிக் தான். ஸோ அதனால் ஒரு காஜல் வந்து வச்சுருக்கேன். இது மார்ஸோட காஜல். இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சும்மா உங்களுக்கு வந்து ஒரு மின்ட்டு தான். ஸோ வாயில் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி எப்போவாவது எதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்னு. ஸோ பென் இல்லாமல் நிறைய டைம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்குற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு பென் எப்போவுமே வந்து உங்களோட எமர்ஜென்சி கிட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ என்கிட்ட ஒரு பென்னும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இது ஆர்பிட்டோட மின்ட்டு. இது வந்து சுவிங்கம் மாதிரி இருக்கும். அண்ட் அதனால தான் வந்து இது நான் வந்து வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து நான் ப்ரேசஸ் போட்டிருக்கனால என்னோடய மவுத்தில் சம்டைம்ஸ் வந்து ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு இது இருக்கணும். இது வந்து பெஸ்ட் எனக்கு. கீழேயுமே வந்து நான் ப்ரேசஸ் போட்டிருந்தப்போ கண்டிப்பாக இது எனக்கு சாப்பிட முடியாமல் வந்து இப்போ மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னால் ஆர்பிட்லாம் சாப்பிட முடியுது. ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும்.
சப்போஸ் எனக்கு வாய்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னா இது ஒன்று நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என் வாய்ஸ் நல்லா அடிக்காது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்கும். ஸோ அதனால் இது எப்பவுமே என்கிட்ட இருக்கும். இதை வந்து எக்ஸ்ட்ராவாக எதுக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கேன். ஸோ எதர் ஆர் ஒன் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி நோட் புக் எதுக்குமே தேவைப்படட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய நோட் புக்ஸ் உங்களுக்கு இருக்கும். நான் ஏன் இது வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கம்மி பேஜஸாக இருக்குது, அதெல்லாம் பார்க்குறக்கு க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு நோட் புக் வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் யாரோட நம்பர் நோட் பண்ணணுன்னாலோ இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டக்குன்னு நோட் பண்ணிக்கணுன்னாலும் இந்த நோட் தேவைப்படும். நான் வாங்கினதுலேருந்து எதுவுமே யூஸ் பண்ணல. பட் இது வந்து எப்போவுமே யூஸ் ஆகணுன்னாலும் எப்போவாதாவது யூஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு நோட் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரியான ஒரு க்ரீம் வந்து வச்சுருக்கேன். இந்த பில்கிரிமோட தான் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு க்ரீம். ஸோ இது வந்து எஸ்பிஎஃப்பும் இருக்குது இதில். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். ஸோ அதனால் இது வந்து நான் வச்சுருக்கேன். எப்போவாவது சப்போஸ் நான் வந்து மேக்கப் போட்டு அதை வந்து டக்குன்னு எனக்கு ரிமூவ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் தேவைப்படும். ஸோ அதனால் அதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் டே டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து வச்சுக்கிறேன். இல்லை அதர் டைம்ஸ் எனக்கு வந்து நான் வெயில் எக்ஸ்போஸ் ஆக மாட்டேன், நைட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எனக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மாய்ஸ்சரைசரை இதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து டாக்டர் ஷீத்தோட மாய்ஸ்சரைசர், செராமிக் அண்ட் கோஜிக் ஆசிட் சம்திங் அந்த வேரியண்ட்டோட மாய்ஸ்சரைசர். அதில் எவ்வளோ மீதி அந்த ட்யூப்பில் இருந்ததோ அதை அப்படியே வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷுமே வச்சுருக்கேன். இது செட்டாஃபிலோட ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுவுமே வந்து நான் ஒரு 3-4 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எது இருக்கோ இல்லையோ மாய்ஸ்சரைசரோ லிப்ஸ்டிக்கோ அது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக வச்சுக்கணும் நீங்கள். அது கண்டிப்பாக நம்மளோட எமர்ஜென்சி கிட்டில் இருக்கணும். ஸோ நான் வந்து இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி லோஷன் தான். இதுவுமே வந்து ஒரு ட்ரையல் பேக்கு. ஆக்சுவலாக பாடி லோஷன் ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து நல்ல ரிங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே என்ன ஆகும்னா நல்லா மண்ணோ ஒரு டஸ்ட்டு வந்து பூந்துட்டு லைட்டாக அது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா டக்குன்னு இது இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இதை எடுத்து நான் வந்து லெக்ஸில் போட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிப்பேன். லெக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எல்போஸுமே மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து இதை நான் எப்போவுமே வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். எப்போவுமே வெளியே போகும்போது என் காலில் மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு மறந்துடுவேன். ஸோ இது எனக்கு எப்போவுமே என்னோடய பேக்குள்ளே இருக்கணும். இது இருக்கிறதுனால தான் எங்கே ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் என் காலை வந்து நான் என்னால் வந்து நீட்டாக வச்சுக்க முடியுது. ஸோ இது என்னோடய மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சானிடைசர். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பெங்களூர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து கண்டிப்பாக நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு தேவையான ஒரு பொருள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணாலோ இல்லை கீழே இறங்கி ஏதாவது சாப்பிட வாங்கினாலோ இல்லை எங்கேயாச்சும் பஸ்ஸில் டச் பண்ணிட்டாலோ கை வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகும்போது நான் வந்து இந்த சானிடைசர் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ட்ராவல் நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க இல்லைனாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சானிடைசர் வந்து உங்கள் பேக்கில் வச்சுக்கிறது நல்லது. இதை விட சின்ன பாட்டில் ஏதாவது கிடச்சிதுன்னா நீங்கள் அதில் கூட வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு இது தான் சின்னது கிடச்சிது. ஸோ அதனால் நான் இதை வந்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து ஹேண்ட் வாஷ். ஹேண்ட் வாஷும் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள். எல்லா இடத்துலையும் கை வச்சுட்டு நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது பெஸ்ட்டு. ஸோ அதனால தான் வந்து சானிடைசர் மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஹேண்ட் வாஷுமே சேர்த்து வச்சுருக்கேன். இதை வேறு ஏதாவது ஒரு சின்ன கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. இப்போதைக்கு என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் இது ஒரு ஆல்மோஸ்ட் 6 to 8 months வந்து இந்த பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹேண்ட் வாஷ். பிகாஸ் டெட்டால் வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஜெம்ஸை வந்து கில் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு இது. அதாவது சின்ன வயசுலேயே வந்து நம்மளுக்கு நிறையா ஆட்ஸ் பார்த்து அந்த மாதிரி எனக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ டெட்டால்லேருந்து வரப்போது கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் தரும், நல்லா சுத்தமான கையை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட். ஸோ அதனால தான் வந்து நான் டெட்டால்லேருந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு எப்பவுமே வந்து சீரம் போடுற பழக்கம் இருக்குது. அதாவது எனக்கு வந்து டோனர் வந்து எப்போ அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக எனக்கு சீரம் தான் வந்து அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த லைட் மாய்ஸ்டர்
மாய்ஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குறது வந்து சீரம் தான். ஸோ அதனால் வந்து எப்பவுமே ஒரு சீரம் வந்து நான் கேரி பண்ணிப்பேன். இப்போதைக்கு வந்து பில்கிரிமோட பியூட்டிஃபையிங் சீரம் அதுதான் வந்து இதில் இருக்குது. எனக்கு என்ன சீரம் வந்து தேவையோ அதை வந்து இதில் நான் ரீஃபில் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம். ஸோ வேஸ்லினோட லிப் பாம் ஒன்று வச்சுருக்கேன். லிப் பாம் வந்து எஸ்பிஎஃப் இருக்கிறத நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. எஸ்பிஎஃப் இருக்கிறத வந்து எப்போவுமே வந்து இதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். பட் இதுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ப்ராடக்ட் லிப் ப்ராடக்ட் அப்படின்னா இது மட்டும்தான். ஸோ இது வந்து இந்த பேக்குள்ளேயே தான் இருக்கும். லிப் பாம் கண்டிப்பாக தேவையான ஒரு பொருள். ஸோ இன்னொரு பேண்ட்டி லைனர் வந்து இருக்குது. எனக்கு பேண்ட்டி லைனர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். எனக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். பிகாஸ் என்னோடய பாடி வந்து ரொம்ப ஹீட்டான பாடி. ஸோ எனக்கு வந்து ஈஸியாக ஃபீல் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேண்ட்டி லைனர் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால தான் என்கிட்ட மல்டிபிள் பேண்ட்டி லைனர்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரை டிஷ்யூ. ஸோ இது ஆல்மோஸ்ட் காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன். மீஷோலேருந்து வாங்கினது தான். டிஷ்யூ வந்து வெட் ஆர் ட்ரை ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பொருள். ஸோ என்கிட்ட வந்து ட்ரை டிஷ்யூ இருக்குது. வெட் டிஷ்யூவில் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இது ஒரு வெட் டிஷ்யூ, இது ஒரு வெட் டிஷ்யூ அண்ட் ஜூடியோலேருந்து நான் வாங்கின ஒரு வெட் டிஷ்யூ. ஸோ வெட் டிஷ்யூஸ் என்கிட்ட இருக்கும். அண்ட் சானிடரி பேட் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள். நமக்கு இல்லைனாலும் மற்ற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ சானிடரி பேட், ஒரு சீப்பு அண்ட் ஒரு குட்டி கிளிப். மோஸ்ட்லி இது வந்து என்னோடய ஹேருக்கு பத்தாது. பட் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுவேன்னு சொல்லிட்டு இந்த கிளிப் எதுக்கும் வச்சுருக்கேன். பட் மோஸ்ட்டாக எனக்கு யூஸ் ஆகிற ஒரு பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இது வந்து ஒரு பன் ஸ்டிக். எனக்கு எப்போவுமே யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு பொருள். இது இருந்தால் எனக்கு போதும், வேறு எதுவுமே வேண்டாம். பிகாஸ் சம்மர்லாம் வெளியே போகிறோம். சம்மரில் யூஸ்வலாகவே ஆஃப்டர்நூன் டைம்லாம் வெளியே போகிறோம் அப்படின்னா முடி வந்து கழுத்தில் படும்போது ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கிற ஒரு பொருள் அப்படின்னா இதுதான். இதுக்கு எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் இதுக்குள்ளேயே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃப்யூம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கலர்லாம் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து நான் ஒரு மினி பர்ஃப்யூம் பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. அதனால் இதை உங்கள்கிட்ட நான் காமிச்சிடுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பெல்லா விட்டாவோட ஒரு சூப்பரான ஒரு பர்ஃப்யூம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூம். அதனால் இதுக்குள்ளே நான் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மிரர். ஆக்சுவலாக மிரர் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு பொருள். இது வந்து ஆக்சுவலாக 2 சைடாக இருக்கும். ஒன்று வந்து ஜூம்டாக காமிக்கும், ஒன்று வந்து நார்மலாக காமிக்கும். இது ஆக்சுவலாக ஜூம்டு தான் இருக்கும். ஏன்னா ஐப்ரோஸ் போடுறதுனாலோ இல்லை லிப்ஸ்டிக் டிஃபைனோ வரைகிறதுக்காகவும் எனக்கு வந்து நல்ல ஜூம்டாக தேவைப்படும். ஸோ அந்த சைட் ஆஃப் த மிரர் வந்து நான் வந்து இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு ஒரு மாஸ்க். அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சூவிங் கிட். இதுதான் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லா டைமும் யூஸ் ஆகாது. பட் ஸ்டில் ஒரு பொண்ணாக இருக்கும்போது எங்கேயாவது உங்களுக்கு லைட்டாக ட்ரெஸ் கிழிஞ்சிட்டாலோ அப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஏதோ ஒன்று வந்து இது ஆக்சுவலாக வந்து எனக்கு என் சிஸ்டர் வந்து துபாயிலேருந்து வரும்போது எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வரல, அவங்கக்கிட்ட அது இருந்துச்சு. ஐ திங்க் ஹோட்டலில் இதுலேயோ இருந்ததுனால அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை அப்படியே இதில் வந்து நான் வச்சுருக்கேன். இதேமாதிரி உங்களுக்கு மினி ஷூவிங் கிட்டெல்லாம் வந்து உங்களுக்கு அமேசான், மீஷோ அதுலலாம் கிடைக்குது. நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நான் இது இருக்கிறதுனால இதை எடுத்து உள்ள வச்சுருக்கேன். ஸ்பேஸ் கன்சியூமிங்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் வந்து என்னுடைய மினி சொல்ல முடியாது, எமர்ஜென்சி கிட்டுக்குள்ளே நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இதில் வந்து இருக்குது. எது தேவைப்படுமோ அது தேவைப்படும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே நான் வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வேறு என்ன பிளான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மலாக ஸ்கின் கேர் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தனியாக ஒரு குட்டி பவுச்சில் வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு அப்டேட் பண்ணுறேன். பட் ஐ திங்க் இதுவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கிட் வச்சுக்கணும், ஆனால் என்னென்ன வச்சுக்கணும்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். ஐ வில் see you in my next video.